லைவா பார்த்து நீதி உண்மையிலேயே வென்றுச்சுடா அப்படின்னு நினைச்ச தருணம் வந்து இந்த வழக்கை நான் பார்த்தப்ப தான் நான் உணர்ந்தேன். உண்மையிலேயே நீதி இருக்குது. அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் எல்லாம் அந்த இடத்துல பேசுவார். அந்த வழக்கு நடக்கும்போது அவங்கள கோட் பண்ணி எல்லாம் பேசுவார் பாப்பா மோனி. ஜாதிய மணலை ஜாதி வெறி, உங்க மண்டலமே பாத்தீங்கன்னா ஜாதி வெறி பிடிச்ச மண்டலமா தான் இருக்கு. பொண்ணோட பழையிருக்காரு, ஒன்னா போயிருக்காங்க. அதை அந்த நபர் பார்த்துட்டு போய் இந்த பையனை கூப்பிட்டு மிரட்டி கார்ல ஏத்திட்டு போவோம். கார்ல ஏத்தி கொண்டு போய் ஒரு தொலை தூரத்துல ஒரு இடத்துல வச்சு தலையை துண்டமா வெட்டி போட்டுரும். அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, சோசியல் மீடியால எப்படி பேசுறாங்கன்னா, கவுண்டர்னா நாங்க கெத்தா தான் இருப்போம், நாங்க அப்படித்தான் பண்ணுவோம். பாப்பா என்ன சொல்றாருன்னா, ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் தான் அவர் வந்து அது கோர்ட்லேயே வந்து அவர் ப்ளீட் பண்ணார். அவங்கள்ட்ட மிகப்பெரிய பணபலம் இருந்தது, ஆள் பலம் இருந்தது, படைபலம் இருந்தது. ஏன் அதிமுகவே ஆதரவாக தான் இருந்தது யுவராஜுக்கு. எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக இருந்தது. அவர் வந்து அவங்க சமுதாயத்தை விட்டு கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அந்த ஜாதிய வெறி இருக்குது. இறுதி நிமிடங்கள் எனக்கு ரொம்ப அருவருப்பா இருந்தது, ரொம்ப வருத்தமா இருந்தது. முக்கியமாக வன்னியர், தேவர், முக்குலத்தோர், அதுக்கடுத்து கவுண்டர், இந்த மூன்று சமுதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக தான் இந்த வழக்கு இருக்கு. ஆனால் ஜாதிய ஆணவ படுகொலை, ஹானர் கில்லிங்ஸ்க்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில சட்டம் கிடையாது. நவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வழக்கறிஞர் கேஸ்ட்ரோ நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். கோகுல்ராஜ் வழக்கு வந்து இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு முக்கியமான வழக்கு. அதில் தீர்ப்புலாம் வந்துருச்சு, நமக்கு அதெல்லாம் தெரியும், செய்திகள்லாம் தெரியும். ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஆர்கியூமெண்ட்டும் அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் அந்த நிமிடங்கள், திக் நிமிடங்கள் எப்படி இருந்துச்சு? நீங்கள் அங்கே இருந்தது எங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி சார் அந்த ஆர்கியூமெண்ட் போச்சு? என்னென்ன சம்பவங்கள் அங்கே நடந்துச்சு? ஜாதிய ஆணவத்துக்கும் சாதி மத இன வெறியற்ற ஒரு சமத்துவ சமுதாயத்துக்கும் இடையே நடந்த ஒரு போர் தான் அந்த வழக்கு. அந்த வழக்கு நடக்கும்போது ஒரு ஜூனியர் வழக்கறிஞரா, ஒரு சட்ட மாணவனா தினமும் நீதிமன்றம் போகக்கூடிய ஒரு பழக்கத்தை நான் வச்சிருந்தேன். அந்த வழக்கு நடந்த இடங்களுக்கு நான் போறேன். இந்த நீதித்துறையில பெரிதும் போற்றக்கூடிய, சாமானிய மக்களுக்கு நீதி பெற்று தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பேரறிஞர், நான் வந்து பெரிதும் நேசிக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தொழிலில் இவர் தான் முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் ஐயா தான் அந்த வழக்கை எடுத்து நடத்தினார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட். அவர் அப்போ அவருடைய அந்த ஆர்குமெண்ட்ஸ், அடுத்து யுவராஜ் சைடிலிருந்து வந்த எதிர்தரப்பு அவர்கள் செய்த நடவடிக்கைகள், அதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. நீதிமன்றத்தில் ஒரு ஜாதிய கும்பல், ஒரு ஜாதிய ஆணவ வெறியோடு அவர் நீதிமன்றத்தில் நடந்து கொண்ட விதங்கள், யுவராஜோட நடவடிக்கைகள், நீதிமன்றத்தில் நீதிபதியே கண்டிக்கக்கூடிய சூழல்லாம் ஏற்பட்டுச்சு. யுவராஜ் அவ்வளவு ஒரு மெத்தன போக்கு, அவ்வளவு தெனாவட்டு திமிரு. அப்ப நான் பாக்குறேன், ஒரு மக்களுக்காக, ஒரு ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, விளிம்பு நிலை மக்கள் நீதித்துறையில் எந்த நிலையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாப்பா மோகன் என்ற அந்த மாபெரும் வழக்கறிஞர் நீதிக்காக நின்று அந்த வழக்கில் போராடலன்னா கண்டிப்பா நீதி கிடைச்சிருக்காரு. ரொம்ப சிக்கலா இருக்கும். அடுத்து இந்த யுவராஜ் சைடில் பார்த்தீங்கன்னா பெரும் அரசியல்வாதிகளுடைய ஆதரவு இருந்தது. எல்லா கட்சியும் தான், எந்த கட்சியுமே நான் வந்து இந்த இடத்துல வந்து விலக்கி வைக்க மாட்டேன். எல்லாருமே வந்து ஆதரவு இருந்தது, பண பலம் இருந்தது, அதிகார பலம் இருந்தது, ஒரு ஆணவம் இருந்தது, அகந்தை இருந்தது, எல்லாமே இருந்தது. அங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அதுதான் நான் லைவா பார்த்து நீதி உண்மையிலேயே வென்றுச்சுடா அப்படின்னு நினைச்ச தருணம் வந்து இந்த வழக்கை நான் பார்த்தப்ப தான் நான் உணர்ந்தேன். உண்மையிலே நீதி இருக்குது, நீதி செத்து போகல, நீதி கண்டிப்பா, நீதி பரிபாலனம் சரியான முறையில் இந்த நீதித்துறையில் இந்தியாவில் நடக்கிறது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அந்த வழக்கு பார்க்கும்போது வந்து. அப்ப இந்த ரெண்டு துருவங்களை நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் ஆதிக்க ஜாதி வெறி, மதவெறி, இனவெறி, ஆதிக்க மனப்பான்மை கொண்ட ஒரு பணவெறி பிடித்த ஒரு கூட்டம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களுக்காக எந்தவித ஆயுதமும் இல்லாமல் அறிவு ஆயுதத்தை ஏந்தி, சட்ட ஆயுதத்தை ஏந்தி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய துணையோடு அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் எல்லாம் அந்த இடத்துல பேசுவார். அந்த வழக்கு நடக்கும்போது அவங்கள கோட் பண்ணி எல்லாம் பேசுவார் பாப்பா மோனையா. ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை படைக்க வேண்டும், ஆனா எந்த மனிதனும் எந்த மனிதனுக்கும் கீழ் இல்லை, மேல் இல்லை, எல்லா மனிதனும் சமம் அப்படின்னு சொல்லி பாப்பா மோனையா ஒரு பக்கம் வாதாடுறாரு. இந்த ரெண்டு கருத்தியலுக்கு நடந்த ஒரு போராட்டம் நான் அதை பார்க்கிறேன். அந்த வழக்குல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு SC/ST வன்கொடுமை சட்டம் வருது, மர்டர் வருது. வழக்கு சட்டங்களை சொல்லிடுறேன். முதல்ல IPC குற்றங்களை ஒரு சார்ஜ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இந்த பிறல் சாட்சி, அந்த மேட்டர் தான் ரொம்ப இந்த வழக்குல ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யுவராஜ் சேனல்ல இன்டர்வியூலே சொல்லிடுவாரு, அந்த பையனை வந்து நான் தான் வந்து அதில் கூப்பிட்டு விசாரிச்சேன், நான் தான் மிரட்டினேன். அவர் ரொம்ப தெனாவட்டா தைரியமா பேசுவார். அவர் சொல்லுவார், ஓபன் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. கார்த்திகை செல்வன். அதான் இந்த வழக்குல என்னன்னா மீடியாவோட பங்கு. இந்த வழக்குல அந்த சட்டம் குற்றம் சாட்டப்பட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மீடியாவோட பங்கு. இதுதான் வந்து யூடியூபும் மீடியாவும் எவ்வளவு பவர்ஃபுல்ன்றதை நம்ம சொல்றேன். இதுல ஜெர்னலிசம், பிரஸ், மீடியா எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதுக்கு இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். நீதித்துறையும் வழக்கறிஞர் சேர்ந்தா மட்டும் நீதி கிடைச்சிருக்காது, சட்டங்களை வச்சு மட்டும் நீதி வாங்கிருக்க முடியாது. யுவராஜ் கொடுத்த அந்த இன்டர்வியூ, அப்புறம் ஜெர்னலிஸ்ட், பத்திரிகையாளர் கார்த்திகை செல்வனுடைய பங்கு, இதுல பெரும்பான்மை பெரிய பங்கு, அவங்க பங்கெல்லாம். அப்ப அந்த இன்டர்வியூல ஓபனா சொல்லிடுவான், யுவராஜ் ஒத்துக்குவான், தன்னுடைய தான் எந்த இடத்துல நான் வந்து என்ன செஞ்சேன்றதை ஒத்துக்குவான். அப்ப யுவராஜே வந்து செல்ஃபாவே கன்ஃபெஷன் கொடுத்துட்டான், மாதிரி வந்து குற்றத்தை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி அந்த இன்டர்வியூ அமைஞ்சது. அந்த இன்டர்வியூ வச்சு தான் வந்து சார்ஜ் செய்யப்பட்டு குற்றம் வந்து இந்த நபர் செய்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படுது. அதுக்கப்புறம் சாட்சிகள், இந்த ஃபுட்டேஜ், இப்போ டெக்னாலஜி அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை இந்த வழக்கில் ஏற்படுத்தியிருக்கு. டெக்னாலஜி, மீடியா தான் இந்த வழக்கு ஜெயிச்சது காரணம் அப்படிதான் நான் சொல்லுவேன்.
சொல்லுவேன். பாப்பா மோனியோட வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், டெக்னாலஜி மீடியா தான் அவர் வாதத்துக்கு உதவுச்சு. இப்போ கார்த்திகை செல்வன்ட்டெல்லாம் என்ன மாதிரியான விசாரணை பண்ணியிருப்பாங்க? இல்லை, அவர் வந்து மீடியா பர்சனாக என்ன மாதிரியான சாட்சி அவர் மீடியா பர்சனாக கூப்பிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். அது அந்த ஃபுட்டேஜ் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். அது ஒரு வீடியோ ஃபுட்டேஜ். அதுக்கப்புறம் இந்த சிசிடிவி கேமரா. இந்த வழக்கே பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் வந்து ஒரு கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தில் ஒரு கவுண்டர் ஒரு பேரவையை வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஜாதிய மணலை ஜாதி வெறி. கொங்கு மண்டலமே பார்த்தீங்கன்னா ஜாதி வெறி பிடிச்ச மண்டலமாக தான் இருக்கு. அந்த மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆணவ படுகொலைகள் நடக்குது, ஜாதிய மோதல்கள் நடக்குது, ஒரு பிற்போக்கு சிந்தனை உள்ள சமுதாயமா இருக்குது அந்த பக்கம், அந்த பெல்ட். அப்போ அந்த பெல்ட் இந்த நபர் என்ன பண்றா, தன்னை ஒரு சமுதாய தலைவனை உயர்த்துவதற்காக, தன்னை ஒரு ஆதிக்க சக்தியாக காமிக்கிறதுக்காக, நான் பெரிய ஆளுன்றதை காமிக்கிறதுக்காக, அந்த மக்கள் கிட்ட தன் ஒரு தலைவனாக எமர்ஜ் ஆகிறதுக்காக அங்கே பல கவுண்டர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்காது, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த நபர் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த நபர் வந்து ஒரு காதலிச்சரா காதலிக்கலையான்றது அப்புறம் தான். அந்த பொண்ணோட பழையிருக்காரு, ஒன்னா போயிருக்காங்க. அதை அந்த நபர் பார்த்துட்டு போய் அந்த சிசிடிவி கேமரா அது பதிவாயிருக்கும். இந்த பையனை கூப்பிட்டு மிரட்டி கார்ல ஏத்திட்டு போவோம். கார்ல ஏத்தி கொண்டு போய் ஒரு தொலை தூரத்துல ஒரு இடத்துல வச்சு தலையை துண்டமா வெட்டி போட்டுரும், முண்டமாக்கிறாங்க தலையை. கொடூரமான முறையில் அந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அந்த கூகுள் ராஜ் என்ற இளைஞர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்படுறாரு. அப்ப கார்ல ஏத்துற அந்த வீடியோ இருக்கு பாருங்க, அதுதான் அந்த சிசிடிவில மாட்டுது. அப்ப யுவராஜ் வந்து நான் கண்டிச்சேன், கூப்பிட்டேன், பேசினேன் தான் நீ சொல்லிட்டு இருந்தார். யுவராஜ் சொல்லிட்டு இருப்பாரு, இல்ல வழக்குல ஆரம்பத்துலேருந்தே அதை சொல்லிட்டு வருவார். அப்போ அந்த கார்ல ஏத்துற அந்த வீடியோ சிசிடிவில பதிவாயிருக்கு. அப்போ நீ ஏன் கார்ல ஏத்துன, அப்போ எங்க கொண்டு போனேன், அப்போ நீ தான் மர்டர் பண்ணன்றது ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு. அப்போ வந்து கையும் களவுமாக சாட்சியங்கள் அடிப்படையில் ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், பாப்பா மோனோரோட வாதங்கள், அந்த செல்ஃப் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், குற்றம் நான் தான் செய்தேன்றதை அவர் வந்து ஒரு இன்டெரக்டா ஒத்துக்கிறாரு, டேரக்டாவே ஒத்துக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த டாக்குமெண்ட் எவிடன்சஸ் தான் வந்து டெக்னாலஜியும் இந்த பிரஸும் மீடியாவும் தான் அந்த வழக்கில் வந்து சிக்க வச்சு. அப்புறம் அவரோட சொந்த பந்தங்கள், அவரோட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, சோஷியல் மீடியாவில் எப்படி பேசுறாங்கன்னா, கவுண்டர்னா நாங்கள் கெத்தாக தான் இருப்போம், நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மனநிலையில் அவங்க பேசுகிறாங்க. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த நபரே அப்படி தான் தெனாவட்டாக பேசுகிறாரு. இப்போ ஒரு உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா, வடக்க வன்னியர் நாடு, தெற்க தேவர் நாடு, மேற்க கவுண்டர் நாடு. அப்போ இப்போ ஒவ்வொருத்தருமே பறையர் சமுதாயம், எல்லா சமுதாயம் தான். இப்போ வீர பறையர், வீர சக்கிலியர், வீர பல்லர், நாங்கள் எல்லாருமே ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறான். பார்ப்பனியம் ஒரு கட்டமைப்பு இந்து மதம் உருவாக்குது. ஜாதியை வந்து இந்த மக்களை பிரித்தாள்வதற்கு, இந்த மக்களை அடிமைப்படுத்தி ஏமாத்துவதற்கு, மூட நம்பிக்கை, பிற்போக்கு சிந்தனைகளை பார்ப்பனியம் உருவாக்குது. இந்து மதம் பிராமணர்கள் உருவாக்குறான். அதை இன்னும் ஏன்டா கட்டி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்க 21ஆம் நூற்றாண்டுல? இப்போ அதனால பாதிக்கப்பட்ட பிராமணன் கிடையாது, அவன் சேஃபா இருக்கான். இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த யுவராஜ் தானே பாதிக்கப்பட்டான். இடைநிலை சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், உன்னோட ஜாதி வெறி பார்ப்பனியத்தின் கட்டமைப்பை நம்பினால நீ ஜாதி வெறி ஆணவ படுகொலை செய்யற. இப்ப நீ என்ன பண்ற, சிறைச்சாலை, வாழ்நாள் முழுக்க சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. வழக்குல வாழ்நாள் முழுக்க சிறை தண்டனை, சாகிற வரைக்கும். அப்படி யோசிச்சு பாருங்க, ஜாதிய கட்டமைப்பு எந்த அளவுக்கு இந்த இடைநிலை சாதிய, இந்த பட்டியல் சமுதாய இளைஞர்களை, இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய இளைஞர்கள் வாழ்க்கை கெடுத்திருக்கின்றது நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வழக்குல. இப்போ இந்த வழக்குல முக்கியமான ஆர்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, விட்னஸஸ், கிராஸ் எக்ஸாம், சீஃப் எக்ஸாம், ரீ எக்ஸாம்லாம் போகுது விட்னஸஸ் கிட்ட. முக்கியமான ஆர்குமெண்ட்ல பாப்பா மோகன் அவர்கள் சொன்ன இந்த இதுதான் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்து எனக்கு. பாப்பா மோகன் என்ன சொல்றாருன்னா, ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் தான் அவர் வந்து அது கோர்ட்லேயே வந்து அவர் ப்ளீட் பண்ணார். ஜட்ஜ் எல்லா இடங்களுமே சொன்னார், ஜட்ஜ் முன்னாடியே. ஆமா, ஜட்ஜ் முன்னாடியே ப்ளீட் பண்ணார். இதுதான் இந்த வழக்கில் ரொம்ப திருப்பு முனை. நீங்க வழக்கு விசாரணை, அப்புறம் அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸை கோட் பண்ணது, அப்புறம் சுயமரியாதை திருமணத்தை பத்தி கோட் பண்ணது, அப்புறம் வந்து சமத்துவத்தை பத்தி கோட் பண்ணலாம் செகண்டரி, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க வரும். அது எல்லாருக்குமே தெரியும், அதாவது நியூஸ்ல வந்துருச்சு, மீடியால வந்துருச்சு. முக்கியமா பாப்பா மோனர்கள் சொன்னது என்னன்னா, ஆணவ படுகொலைக்கு தனி சட்டமே வேணும். ஹானர் கில்லிங்ஸ், ஜாதி கௌரவத்தால, ஜாதி வெறியால, மத வெறியால, பிற்போக்கு சிந்தனையால, ஒரு மூட நம்பிக்கையால பார்ப்பனியம் கட்டமைத்து இந்த ஜாதியை பிடிச்சுக்கிட்டு இந்த இடைநிலை சாதி பட்டியல் சமுதாயத்தை எதிர்த்து செய்யற கொலைகள், இந்த பட்டியல் சமுதாயத்துக்கும் இடைநிலை சாதிக்கும் நடக்கக்கூடிய, இடைநிலை சாதி பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்குள்ள நடக்கக்கூடிய இந்த ஜாதிய மோதல்கள் தடுப்பதற்காக ஆணவ படுகொலை சட்டம் என்பது தமிழ்நாட்டில் ஏற்றப்பட வேண்டும் என்பது இந்த வழக்கு தான் திருப்ப முடியும். அந்த ஆர்குமெண்ட் தான் நான் பெரிய விஷயமா பார்க்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் அந்த மாதிரி சட்டம் இல்ல. அந்த சட்டத்தை வந்து கான்ஸ்டிடியூஷனோடய அது வந்து ஒத்துப்போத சட்டம் தான் அது. இந்த ப்ரூஃப்லாம் வச்சு இவர் தான் குற்றவாளிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு, நீதிபதியே ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா இந்த தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி யுவராஜுடைய ஆர்குமெண்ட் என்ன மாதிரி இருந்துச்சு? அதான் அந்த யுவராஜ் தரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வலுவான ஆதாரங்களோ சாட்சிகளோ ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. யுவராஜ் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வசமா சிக்கிய ஒரு நிலை தான் யுவராஜ். அந்த வழக்கு முழுக்கவே அப்படிதான். யுவராஜால எதுவுமே எதிர்த்து வாதங்கள் வைக்க முடியல. கடைசி நிமிடங்கள் வந்து ஐயோ நம்ம மேல இல்லை, யுவராஜ் போராடி பார்த்தாங்க. யுவராஜ் வந்து அவங்க சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களும் சரி, அவங்க அரசியல்வாதிகள் பின்புலம் இருந்தது, எல்லாமே இருந்தது, அவருக்கு பெரிய பேக்கப் இருந்தது. இருந்தாலும் அவர் செயல வாதங்கள் பெருசாக எடுத்து வைக்க முடியல. ஏன்னா கையங்களுமா மாட்டிட்டாரு. ஏன்னா அந்த இரண்டு விஷயம் தான் அவர் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்த வழக்கில். மீடியா, அந்த ஃபுட்டேஜ், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அதை அவரால் மறுக்கவே முடியல, அதை உடைக்கவே முடியல அவங்களால. அந்த மாதிரி மாட்டிட்டார் இந்த வழக்கில். அதுதான் பாப்பா மோகன் ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த வழக்கை ஜெயிக்கிறது. சரி, இப்போ இந்த கோகுல்ராஜ் வழக்கில் தீர்ப்புலாம் கொடுத்துட்டாங்கல்ல, தீர்ப்பு கொடுக்குறப்பயே நீங்க உச்சநீதிமன்றத்தை நாடக்கூடாது, மேல்முறையீடு பண்ணக்கூடாதுங்கிற மாதிரிலாம் வருமா தீர்ப்புல? இல்லை அவ்வளோதானா? அது வந்து மேல்முறையீடு பண்ண அவங்க முயற்சி பண்ணாலும் கூட வந்து அது வராது, செல்லுபடியாகாது. ஏன்னா வந்து அவங்களால தீர்ப்பு அறிவிப்பாங்களா ஜட்ஜ்? அப்பவே இந்த ஒரு இதோட நிபந்தனையோட தான் சொல்லுவாங்க. நிபந்தனையோட கொடுக்க மாட்டாங்க, அது அவரோட விருப்பம்.
விருப்பப்பட்டு நீங்கள் போகணுன்னா போகலாம், நீங்கள் வந்து அப்பீல் போகணுன்னா போகலாம். பட் இந்த வழக்கில் வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னா வந்து வாய்ப்பே இல்லை, கிடைக்காது எங்கே போனாலும். என்னதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட தவறை செஞ்சு இப்படி வாழ்க்கையை சீரழிச்சிருக்க கூடாது. அது இளம் வயது தான் அவருக்கு. நல்ல படித்தவராக கூட இருப்பார், நல்ல தொழில் செய்து நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவர். அவரை நம்ம வந்து நான் வந்து இப்படி பேசுறதுனால அவர் சமுதாயத்தை நான் குறை சொல்ல விரும்பல. அந்த சமுதாயத்திலே மனிதர்கள் இருக்கிறாங்க. குங்குவேல கவுண்டர்லேயும் நல்ல மனிதர்கள், நல்லவர்கள், அந்த சமுதாயத்துக்கு செய்த நல்ல மனிதர்களாக இருக்கிறாங்க. சார், இப்போ இறுதியாக இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு சொல்கிறப்ப இந்த தீர்ப்பு வந்து ஒரு விஷயத்தை வந்து நாட்டுக்கு எடுத்து வைக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த விஷயம் என்ன சொன்னாங்க ஜட்ஜ்? நீதித்துறையில் அந்த வழக்கில் வந்து கிடைத்த ஒரு செய்தி என்னவென்றால், ஜாதி வெறி உன்னை அழிக்கும், ஜாதிய மணல்ல ஜாதி ஆதிக்க மணலை வந்து உன்னை அழிக்கும், ஆண்ட பரம்பரைன்னு அந்த சிந்தனை ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை எதிரியா பார்க்கிறது. பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன்ற பேதம் பார்த்து கொலை செய்வது. காதலுக்கு ஜாதி மத இன மொழி பேதம் எதுவுமே கிடையாது. அதான் சொல்லல, அந்த வழக்கிலே பார்த்தீங்கன்னா ஆதிக்க சமுதாயமா இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயம், கவுண்டர் சமுதாயம், தேவர் சமுதாயம், நாயுடு சமுதாயம், நாயக்கர் சமுதாயம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகள்னு வச்சுக்கோங்க, தமிழ் ஜாதிகள்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமா வன்னியர், தேவர், முக்குலத்தோர், அதுக்கடுத்து கவுண்டர், இந்த 3 சமுதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக தான் இந்த வழக்கு இருக்குது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஜாதிய வெறி கொள்ளாத, ஜாதிய படுகொலை செய்யாத, ஜாதிய கலவரங்களில் ஈடுபடாத, ஜாதிய மோதல்களில் ஈடுபடாத அப்படின்றதான். அப்படி இருந்தால் அந்த வழக்குடைய செய்தி. இந்த வழக்கே பார்த்தீங்கன்னா முழுக்க ஆதிக்க சாதிகள் சொல்லக்கூடிய இடைநிலை சாதிகள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 சமுதாயத்துக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாக தான் இந்த வழக்கை நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த சமுதாயத்து இளைஞர்கள் தான் தன்னை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு ஜாதி வெறி மத வெறியில் வந்து ஊறி போய் இந்த மாதிரியான கொலைகள்லையும் கலவரங்களையும் வன்முறைகளையும் மோதல்களையும் ஈடுபடுறான். அதனால அவன் வாழ்க்கையே இன்னைக்கு நாசமா போச்சு. யுவராஜோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நான் நினைச்சேன், அப்போ நான் சிறைச்சாலையில் ஒரு வாட்டி பார்த்தேன், அவர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு. இன்னைக்கு அவரோட நிலையை பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்து எப்படியோ இருந்தவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கொலை செய்ததால் இன்ற ஒரு வாழ்க்கை முதுமை வயதாகி அவர் வந்து மரணம் அடையும் வரை அவர் சிறையில் இருக்கணும். யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல கல்யாணத்துக்கு போக முடியாது, ஒரு குடும்பத்தோட விசேஷத்துக்கு போக முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது, நம்முடைய மனைவியை பார்க்க முடியாது, குடும்பத்தோட வாழ முடியாது, எந்த நிகழ்வுலையும் கலந்துக்க முடியாது. அப்ப இது எவ்வளவு கொடூரமானது சிறை என்பது, சிதைத்து விடும் ஒரு வாழ்க்கையவே. அப்ப இதுதான் அந்த வழக்குல வந்து நீதிபதிகள் கொடுத்த செய்தி. caste extremism will destroy you, caste extremism will destroy the society. ஜாதி ஆதிக்கம், ஜாதிய மணலை, ஜாதி வெறி கண்டிப்பாக சமுதாயத்தையும் அழிக்கும், உன்னையும் அழிக்கும். இல்ல ஒரு கடுமையான சட்டங்கள் இருந்தும் இந்த சம்பவங்கள்லாம் தொடர்ந்து தானே இருக்கு. இல்ல இப்ப என்னன்னா வந்து சட்டங்கள் இல்ல, அதான் பிரச்சனை. இப்ப ஜாதி ஆணவ படுகொலை மர்டருக்கு சட்டம் இருக்குது, கல்பபிள் ஹோமிசைடுக்கு சட்டம் இருக்குது, சூசைடு அட்டெம்ப்ட் சூசைடு எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது. ஆனா ஜாதிய ஆணவ படுகொலை ஹானர் கில்லிங்ஸ்க்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில சட்டம் கிடையாது. மத்திய அரசு செய்ய தயாரா இல்ல. மத்திய அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதி ஆணவ படுகொலைகள் பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. உங்களுக்கு ஜாதி வெறி மதவெறி கொலைகள் பிரச்சனைகள் மோதல்கள் பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இந்த காணொலி மூலமா நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், திமுக அரசுக்கு தயவு செய்து ஜாதிய ஆணவ படுகொலைகள், ஜாதி கௌரவ ஆணவ படுகொலைகள் கூட சொல்லலாம், இந்த கொலைகளுக்கு தனி சட்டம் தேவை. அந்த சட்டங்கள் வந்தால்தான் குற்றங்கள் குறையும். நீங்க வந்து தயவு செய்து வந்து இந்த மாதிரி கொலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு 60 நாளுக்குள்ள பெயில் கொடுக்குறீங்க. 90 நாள். இப்ப புதிய குற்றவியல் சட்டத்தில் 60 நாள். சார்ஜ் ஷீட் போட்டாலும் சரி, சார்ஜ் ஷீட் போடாட்டாலும் சரி, பெயில். அப்ப அவன் அசால்ட்டா கொலை பண்ணுவான். நீங்க கொலை செய்யறவனுக்கு நீங்க ஏன் பெயில் கொடுக்குறீங்க? உடனடியா 1 மாசத்தை வழக்கு விசாரிச்சு உச்சபட்ச தண்டனை வழங்கணுமா இல்லையா? ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ. ஆனா இந்த புதிய சட்டம் அதுதான் சொல்லுது. ஆமா, நீங்க 60 நாள் பெயில் கொடுத்துறீங்க. சார்ஜ் ஷீட் போட்டாலும் சரி, சார்ஜ் ஷீட் போடாட்டாலும் சரி, மேண்டட்டரி பெயில் இருக்குது. அந்த மேண்டட்டரி பெயில வாங்கிட்டு வந்துறான் வெளியே. அப்ப 60 நாளுக்கு அப்புறம் வெளியே வந்தா என்ன பண்ணுவான்? என்னடா கொலை பண்ணா 60 நாள் வெளியே விட்டுருவான்டா மேண்டட்டரி பெயில். சார்ஜ் ஷீட் போட்டாலும் சரி, போடாட்டாலும் சரி. அப்ப என்ன பண்ணுவான்? திரும்ப கொலை பண்ணுவான். அப்ப தயவு செய்து சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். இந்த சட்டங்களை திருத்தங்கள் கொண்டு வரணும். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். மாநில அரசும் வந்து நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். சட்டத்திலையும் சரி, நீதித்துறையிலையும் சரி, காவல்துறையிலையும் சரி. அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய சிந்தனைகளை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இதை செய்யணும். அதுக்கடுத்து ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வரணும். வந்து இந்த ஆணவ படுகொலை இதுவரைக்கும் செய்தவர்கள் மீது உச்சபட்ச தண்டனை யுவராஜ் கொடுத்த மாதிரி தண்டனை வழங்கப்படணும். அப்படி வழங்கப்பட்டால் தான் இது சரிப்பட்டு வரும். சரி, இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நெவரஸ்ட் தமிழ் சார்பாக உங்களுக்கு நன்றி. நன்றி.